யூரோஸோட நாக் அவுட் ஆரம்பிச்சதுலேருந்து சரி இங்கே வந்து பயங்கரமான டீம்ஸாக ஆட போகுது ஒரே கோல்ஸாக இருக்க போது ஜாலியாக பார்க்கலான்னு பார்த்தா பார்க்குற மேட்ச் எல்லாம் தூங்குற மாதிரியே இருக்குது. சரி அட்லீஸ்ட் கோப்பா அமெரிக்காலையாச்சும் எப்படி நல்லா நடக்குதான்னு பார்த்தா என்ன நடந்தது வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த கோப்பா அமெரிக்காவோட குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு. இதில் வந்து எந்தெந்த டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க, எப்படி ஆடினாங்க, கோல்ஸ் இருந்ததா இல்லையா, எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். என்னடா இது பட்டசாராயமா? பட்டசாராயம் இல்ல, வார்னிஷ். யூரோஸை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா இந்த பெரிய மேட்ச் போர்ச்சுகல் பிரான்ஸ்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான மேட்சாக இருக்க போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்த்தா பாதி நேரம் தூக்கம் தான் வந்தது. 0-ஆலே முடிச்சிட்டாங்க, பெனால்டிஸ் போச்சு. மற்ற மேட்ச்லாம் பார்த்தா 1-ஆல் இப்படியே போயிட்டு இருக்குது. என்னடா இது, யாராச்சும் கோல் அடிங்களா இந்த டோர்னமெண்ட்ல, கோலே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுட்டு இருந்தது. சரி கோப்பா அமெரிக்கா பக்கம் பார்த்தா எங்கேயாச்சும் நிறைய அடிப்பாங்க பார்த்தா ஒரே ஒரு கேம்ல மட்டும்தான் 5-0 அடிச்சாங்க. அதுவே சரி ஓகே நல்லா இருக்குதே, மற்ற கேம்ஸ் கூட இந்த மாதிரி இருக்குமான்னு பார்த்தா நாங்களும் கோல் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 0-ஆல் 1-ஆல் இப்படின்னு சொல்லி ரொம்ப பிளாண்டாவே முடிஞ்சிருச்சு. பட் மாமா ஓமா உங்க அப்பா மாதிரிலடா எங்க அப்பா. எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா. இடையில வந்துக்கிட்டு ஏன் கத்துறேன்னு கேட்க மாட்டாடா எங்க அப்பா. இருந்தாலும் ஒரு கேமையும் எடுத்து பார்ப்போம் என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடினது வந்துட்டு அர்ஜென்டினா வர்சஸ் எக்வடார். இந்த கேம் வந்துட்டு நல்லாவே ஆரம்பிச்சாங்க. அர்ஜென்டினா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நிறைய அட்டாக் மேலே அட்டாக்காக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க தான் சான்சஸ் இருந்தது கோல் அடிக்கிறதுக்கு, பட் அவங்க மோஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலை. அண்ட் அர்ஜென்டினாக்கு கிடைச்சால சான்சஸ் அளவுக்கு அவங்களால கம்பீட் பண்ணி கோல் அடிக்க முடியல. ஏன் தெரியல, ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு அர்ஜென்டினாவோட அட்டாக் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நமக்கு முன்னாடியே தெரியும் அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறாங்கன்ட்டு. அந்த சவுதியோட தோத்து போனதுக்கப்புறம் அவங்க பெருசாக தோக்கவே இல்லை அண்ட் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. அண்ட் அதே கண்டினியூ பண்ணி வருவாங்க. பார்த்தா இவங்களும் வந்து ஒரு கோல் போட்ட அப்புறமா சரி அதையே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா இன்னொரு கோல் வாங்கிட்டு எக்வடாரோட 1-ஆல் ட்ரான் வந்துட்டு கேமே முடிஞ்சிருச்சு 1-ஆல் ட்ரால. அப்புறம் பெனால்டிஸ் போயிடுச்சு. பெனால்டிஸ் போனோடனே நமக்கு தான் தெரியுமே அர்ஜென்டினா வேர்ல்ட் கப்பில் எத்தனை வாட்டி பெனால்டிஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சூப்பர் சரியான சால். நம்ம எமி மார்டினஸ் வேற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல் கீப்பர்ஸ் when it comes to penaltiesன்றது எல்லாருக்குமே தெரியும். சரி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி நம்ம லெஜெண்ட் பேலண்டர் வின்னர் மெஸ்ஸிக்கு தான் போச்சு. சரி மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி எப்பவுமே காமா அடிச்சிருவாரு நினச்சா காமா தான் எடுத்தாரு. ஒரு கூலர் பனைக்கா ட்ரை பண்ணி கரெக்டாக போஸ்ட் அடிச்சுட்டு அது மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி எடுத்தப்போ தான் அந்த மூடே ஆல்டர் பண்ணிடும். ஒன்று கோல் அடிச்சுட்டா மற்றவங்களுக்கு அடுத்த அடுக்க போகிறவங்க ஒரு ப்ரெஷராக இருக்கும், நாங்கள் அடிச்சே ஆகணும் கேட்சப் பண்ணோன்ட்டு. அப்புறம் மற்றவங்க உங்களோட டீம்ஸுமே வந்துட்டு டீம் பிளேயர்ஸுமே ஒரு மாதிரி அப்லிஃப்டாக இருப்பாங்க. பட் இந்த பெனால்ட்டி மிஸ் பண்ணது வந்து அப்படியே ஒரு சடன் ஓகே ஒரு டென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அடுத்த கோல் போடணும், அடுத்தது சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு கேப்பில் யோசிக்கிறதுக்கு அடுத்த பெனால்ட்டி வந்த உடனே எக்வடார் எடுக்கிற ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி வந்துட்டு சூப்பராக சேவ் பண்ணிட்டாரு நம்மளோட எமி மார்டினஸ். ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி மட்டும் இல்லை, ரெண்டாவது பெனால்ட்டி எக்வடார் எடுத்ததையும் வந்துட்டு சேவ் பண்ணிட்டாரு எமி மார்டினஸ். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா எஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெனால்ட்டி சேவ் பர்சன்டேஜஸ் இன் ஃபார் கோல் கீப்பர். ஸோ ஐ திங்க் க்ளோஸ் டு 50% என்னமோ வச்சிருக்காரு எமி மார்டினஸ். அது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா வந்துட்டு யூஸ்வலாக பெனால்ட்டி சேவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஒரு கோல் கீப்பர் இந்த சுச்சுவேஷனில். அதில் வந்துட்டு இந்த ஃபுட்பால்லேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாட் பெனால்ட்டி ஷாட் ஸ்டாப்பர் வந்துட்டு நம்ம எமி மார்டினஸ்ன்றது டவுட் இல்லை. மெஸ்ஸி கூட சொல்லியிருப்பாரு இஸ் த பெஸ்ட் கோல் கீப்பர் இந்த வேர்ல்ட்னே சொல்லிட்டாரு. அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் அப்படியே ரிலீவ் பண்ணிட்டு 2 பேக் டு பேக் சேவ்ஸ் பண்ணதுனால அர்ஜென்டினாக்கு மறுபடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. மற்ற எல்லா பெனால்ட்டிஸும் கரெக்டாக ஜூலியன் ஆல்வரஸாக இருக்கட்டும், அப்புறமா மெக்காலிஸ்டர், அப்புறம் கடைசியில் ஒட்டமெண்டி போட்டு கேம் முடிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு 4 கோல்ஸ் இவங்க போட்டாச்சு, அவங்க ஒரு 2 கோல்ஸ் போட்டாங்க. பட் அர்ஜென்டினா வந்துட்டு குவாலிஃபைட் த்ரூ பெனால்டிஸ். ஸோ வந்து அர்ஜென்டினா அடுத்த கட்டத்துக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அப்படியே நம்ம அடுத்த கேம் எடுத்து பார்த்தோம்னா கனடா வர்சஸ் வெனசுவேலா. ஸோ கனடா வந்துட்டு நம்ம ஜெஸ்ஸி மார்ஷ் கோச் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸி மார்ஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் யுனைடெடோட கோச், இந்த அமெரிக்கன் கோச். அவர் தான் வந்துட்டு இந்த அமெரிக்கன் பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாரு. மெக்கினி, வெஸ்டர்ன் மெக்கினியா இருக்கட்டும், டைலர் ஆடம்ஸ், அந்த மாதிரி இந்த அமெரிக்கன் டீம் போட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருந்தாரு. இப்போ இந்த நார்த் அமெரிக்கன் டீமான கனடாவை இவர் தான் மேனேஜ் பண்ணிருக்காரு. கனடா என்னன்னா வந்துட்டு இவர் அப்பாயிண்ட் பண்ணதுலேருந்தே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், நிறைய கேம் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு வின் பண்ணிட்டு இருக்காங்க, தோத்து போகாம ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்காங்க. இவங்களும் குரூப் ஸ்டேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் கோல் கனடா தான் போட்டாங்க. நல்லா அட்டாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க. அப்புறம் ஈக்குவலைசர் வெனசுவேலாக்கு வந்து ஒரு சரியான மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது கனடாக்கு வந்துட்டு ஒரு கார்னர் வருது. கார்னரை
கிளியர் பண்ணிட்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா இவங்க கனடா பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்வர்டில் இருந்ததில் ஓப்பன் ஆயிடுச்சு, டோட்டலி ஓப்பன் அப் ஆயிடுச்சு. வெனசுவேலா ஒரே ஸ்ட்ரைக்கர் அவர் மட்டும் ஓடி வந்துட்டு பாலை வின் பண்ணி டிஃபெண்டரையும் பீட் பண்ணிட்டாரு. கோல் கீப்பர் ஃபார்வர்டில் இருந்ததில் நல்ல ஒரு லாங் ரேஞ்ச் சிப் போட்டு ஒரு சூப்பரான கோல், ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு லாங் ரேஞ்ச் சிப் கோலை பார்த்தேன். அதுலேருந்தே 1-1 ஆயிடுச்சு. கேம் பெருசாக அதுக்கப்புறம் மூவ் ஆகலை. இந்த கேமும் மறுபடியும் பெனல்ட்டிஸ் தான். பெனல்ட்டிஸ்க்கு போயிட்டு இதில் என்ன ஃபன் ஆச்சுன்னா, ஒரு கோல் நாங்கள் அடித்தா அடுத்த கோல் மிஸ் பண்ணுவோம், அவனுங்களும் அதே மாதிரி தான், அவனுங்க ஒரு கோல் போட்டால் அடுத்தது மிஸ் பண்ணுவோம். கோலு மிஸ் இப்படியே போயிட்டு இருந்தது. யாரையாச்சும் முடிச்சு விடுங்களான்னு பார்த்தா கடைசியில் 3-all இருந்துச்சு. கடைசியில் நம்ம அல்ஃபோன்சோ டேவிஸ் கோல் போட்டு 3-all இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெனசுவேலா அடுத்த பெனல்ட்டி வந்து சேவ் பண்ணிட்டாங்க கோல் கீப்பர். அப்புறம் கடைசியில் அவங்க கோல் போட்டு 4-3 வந்துட்டு கனடா அவங்களோட மறுபடியும் அவங்களோட நல்ல ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணி அவங்களும் அடுத்த ஸ்டெப் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கேம். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கான கண்டென்ஷனில் இருக்கிற டீம் தான், யுருகுவாய் அண்ட் பிரேசில். ஸோ பிரேசில் வந்துட்டு எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிப்பான்ட்டு. நான் வர ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பிரேசிலுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பட் ஆக்சுவலாக அவங்க நம்பர் ஆஃப் கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சது வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு உருகுவாய் அண்ட் அர்ஜென்டினான்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த கேம்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த கேமில் என்ன ஒரு மாற்றம்னா, வினிஷியஸ் ஆடலை. வினிஷியஸ் ஒரு இன்ஜுரியினால அவர் ஆடலை. அவருக்கு பதில் ராட்ரிகோ லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சு ரைட்டில் ரஃபீனியா ஆரம்பிச்சாரு. அண்ட் ஸ்டார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரிக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த மேட்ச்ல. ஏன்னா என்ட்ரிக் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக நல்ல பேஸ் ட்ரிப்ளிங் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்காகவே ஆடினாரு, பயங்கரமாக ஆடினாரு. அவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ கிரியேட் பண்ண ஷாட்ஸு அண்ட் எல்லாமே வந்துட்டு என்ட்ரிக்னால தான் வந்தது ஆக்சுவலாக. ஆனால் டோட்டலாகவே வந்துட்டு நம்பர் ஆஃப் ஷாட்ஸே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு ஆலிசன் டோட்டலாகவே ஒரு 3 சேவ் தான் பண்ணியிருந்தாரு டோட்டலாகவே இந்த கேமில். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுலேயும் வந்துட்டு கோல் அடிக்க முடியலை. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்லணும்னா, உருகுவாய் என்னதான் அவங்க சூப்பராக அட்டாக் பண்ணியிருந்தாலும் நம்ம டார்வின் நூனியஸ் எப்பா எத்தனை நல்ல சான்ஸுங்க. ஒரு நல்ல ஒரு ஹெடர், அவர் தான் லாஸ்ட் மேனு லிட்டரலி ஆன் டார்கெட் அடிச்சு தான் கோல், அந்த மாதிரி ஒரு ஹெடர்லாம் வந்தது. அவர் அது இதுதான், அவர் ரொம்ப நல்ல பிளேயர் பட் இன்கன்சிஸ்டன்ட் ஃபினிஷர். இந்த மாதிரி சான்ஸ்லாம் வந்துட்டு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் தான் இருக்கிறப்ப கன்ஃபார்மாக அடிச்சு முடிச்சிடணும். ஆனால் நம்ம நூனியஸ் என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறான்னு சொல்லி இந்த கேமில் முக்கியமான மூமெண்ட்ஸை பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதை தவிர்த்து நல்லா ட்ரிப்ளிங்காக இருக்கட்டும் இல்லை பால் பிளேயிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணார் நூனியஸ். பட் எங்கே அவனுக்கு கோல் அடிக்கணுன்ற டைமில் வந்து கோல் அடிக்க முடியலை. அண்ட் பிரேசிலும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நடுவில் ஒரு சண்டைலாம் நிறைய நடந்தது. என்ட்ரிக்கை வந்துட்டு தேவையில்லாமல் அவரோ தள்ளி விட்டதும் ரஃபீனியா வந்துட்டு என்ன தள்ளி விடுறேன்னு அவரு ஒரு சண்டையை போட்டுட்டு ஒரே டீம்மேட்ஸாக பார்சலோனாவில் இருந்தாலும் இங்கே ஒரு நல்ல சண்டையை போட்டு அவர் டீம்மேட்காக ஸ்டாண்ட் அப் பண்ணதுக்காக நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் இந்த கேம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க, ஒரே ஒரு சண்டையாக தான் இருந்தது. எல்லோ கார்டு நிறைய எல்லோ கார்டு. அப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா உருகுவாய் வந்துட்டு ரெட் கார்டே வாங்கிட்டார் ஒருத்தர். அதுக்கப்புறம் கேம் அப்படியே இழுத்து போய் 0-all வச்சு முடிச்சுட்டு மறுபடியும் பெனால்ட்டிஸ் போச்சு. பெனால்ட்டிஸ் போன உடனே 50-50 தான். ஆலிசன் வந்துட்டு ஒரு நல்ல கோல் கீப்பராக இருந்தாலும் பெனால்ட்டிஸில் வந்துட்டு அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யுருகுவாய் வந்து ஃபஸ்ட்டே கோல் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு பெனால்ட்டி பிரேசில் எடுக்கிறது நான் சொன்ன மாதிரியே இம்பார்ட்டண்டான பெனால்ட்டி வந்து எடர் மிலிட்டாவை தான் ஃபஸ்ட்டே எடுத்தார். வந்தோடனே கோயிங் மிஸ் பண்ணிட்டாரு, அப்படியே சேவ் பண்ணிட்டாங்க அந்த கோல் கீப்பரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய அப்செட் தான். அதுக்கப்புறம் யுருகுவாய் மறுபடியும் கோல் அடிச்சிட்டாங்க. அண்ட் இங்கே பிரேசில் இன்னொரு கோல் அடிச்சிட்டாங்க. பட் அகைன் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பெனால்ட்டி வந்துட்டு டக்ளஸ் லூயிஸ்க்கு வந்தது. டக்ளஸ் லூயிஸ் யூஸ்வலாக பெனால்ட்டிஸ் வந்து சூப்பராக எடுப்பார், பட் இந்த இதில் வந்துட்டு சொதப்பிட்டு அவரும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் கேப்ரியல் மார்டினெல்லி அடித்தார். பட் ஓவரால் 4-2 உருகுவாய் நல்லா அடிச்சுட்டு அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ யுருகுவாய் ஆர் பிரைம் கண்டெண்டர்ஸ் ஃபார் த டைட்டில். யுருகுவாய் வந்துட்டு இப்போ தே கோ த்ரூ yet another 0-all ட்ரான்றதுனால லைட்டாக அப்படியே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கேம் வந்து இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் இங்கேயும் எதிர்பார்த்த அளவுக்கு கேம் நடக்கலை. இதை சொல்லி முடிச்ச உடனே ஆக்சுவலாக ரொம்ப யூரோஸும் கோப்பா அமெரிக்கா சேர்த்து நல்லா இருந்த ஒரே மேட்ச் வந்து இந்த கொலம்பியா அண்ட் பனாமா மேட்ச் தான். இந்த கேம் வந்துட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் செட் பண்ணிட்டாங்க. இதில் வந்துட்டு எஸ்பெஷலி 2 பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஷவுட் அவுட் கொடுத்தாகணும். அதாவது ஒன்று வந்துட்டு நம்ம ஹேமஸ் ராட்ரிகஸ் 2014 ஹேமஸ் ராட்ரிகஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரியல் மேட்ரிட் சைன் பண்ணாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயராக இருந்தார், கோல்டன் பால்ல வின் பண்ணாரு, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதே ரெப்ளிகேட் பண்ணி இந்த வாட்டி இந்த சீரீஸ்லேயே வந்துட்டு சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இந்த டோர்னமெண்ட்லேயே மோஸ்ட் அசிஸ்ட் வச்சிருக்கிறதோ ஹேமஸ் ராட்ரிகஸ் தான். இந்த வயசில் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன லீக்ல ஆடிட்டு இப்போ வந்து ஆனால் நேஷனல் டீம்னோடனே ஒரு மிருகமாக மாறிட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வந்துட்டாரு நம்ம நெல்சன். வர்ற மாதிரி ஹேமஸ் ராட்ரிகஸ்.
ரெண்டாவது ஆள் வந்துட்டு லூயிஸ் டியாஸ். இவரும் வந்துட்டு 4 கோல் போட்டிருக்காங்க இது வரைக்கும் அந்த லாஸ்ட் 4 கேம்ஸில். சரியான ஃபார்மில் இருக்கிறாரு கோல்ஸ் ஸ்கோரிங் வைஸ். அண்ட் அவரும் இந்த கேமில் கோல் போட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே என்ன பார்த்தீங்கன்னா 3 கோல். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோல் போட்டது வந்து அசிஸ்ட் ஆமஸ் ராட்ரிகஸ், செகண்ட் பெனல்ட்டி வந்தது ஆமஸ் ராட்ரிகஸ் அடிச்சிட்டாரு. 3வது கோல் வந்து ஹாஃப் லைன்லேருந்து ஒரு நல்ல த்ரூ பால் கொடுத்து லூயிஸ் டியாஸ் முடிச்சிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 அசிஸ்ட் கொடுத்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கிறது வந்து ஆமஸ் ராட்ரிகஸ் தான். பயங்கரமான டிஸ்பிளே. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு டுவர்ட்ஸ் த லேட்டர் எண்ட் ஆஃப் த கேமில் வந்துட்டு இன்னும் 2 கோல், அதாவது ஒரு ஓப்பன் பிளே கோல், அப்புறம் அவர் லாங் ரேஞ்ச் ஓப்பன் கோல் அடிச்சாருங்க. அப்புறமா வந்து பெனல்ட்டியில் ஒரு கோல் அடிச்சுட்டு 5-0 5 ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கொலம்பியா நாங்களும் ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணிட்டு பயங்கரமாக ஆடிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக இருக்கிற டீம்ஸ் வந்துட்டு கொலம்பியா, அஃப்கோர்ஸ் அர்ஜென்டினா, யுருகுவாய், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இதில் வந்துட்டு யார் அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆவாங்க, செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ் யார் போவாங்கன்றதையும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் என்னோட தாட்ஸ்ன்னு சொல்கிறேன். பட் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கோப்பா அமெரிக்காவோட அப்டேட்ஸ் இதுதான் நடந்திருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப்.